தெலங்கானாவில் திருமணத்திற்கு தடையாக இருந்த தன்னை விட வயதில் மூத்த ரகசிய காதலியையும் அவரது கணவரையும் கொடூரமாக கொன்று குழிதோண்டி புதைத்த போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார். தெலங்கானாவை உலுக்கிய இரட்டை கொலையின் பின்னணி என்ன? தெலங்கானா மாநிலம் சூரியப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பிகியாதண்டாவில் வசித்து வந்தவர்கள் ஹலவத் நாகுலு பூபா தம்பதி. 20 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் ஆன நிலையில் இவர்களுக்கு 2 மகள்களும் உள்ளனர். விவசாயம் செய்து வாழ்க்கை நடத்தி வந்த நிலையில் இவர்களின் மூத்த மகள் குடும்ப பிரச்சனை காரணமாக பூபா அடிக்கடி பிகியாதண்டாவில் உள்ள காவல் நிலையத்திற்கு செல்வது வழக்கமாக இருந்திருக்கிறது. அப்போது அதே காவல் நிலையத்தில் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வந்த 26 வயதான முகமது ஷரீஃப் என்ற இளைஞருடன் பூபாவிற்கு அறிமுகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அறிமுகம் நாளடைவில் தகாத புறவாக மாறிவிட்டது. இருவரும் பழகிய காலகட்டத்தில் கடனாக 3 லட்சம் ரூபாயை காவலர் ஷரீஃபிடமிருந்து பூபா வாங்கியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் வாங்கிய பணத்தை திருப்பி செலுத்தாததால் தான் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு நாகுலு மீது ஷரீஃப் அழுத்தம் கொடுத்திருக்கிறார். அப்போது நாகுலு, இப்போது கொடுக்க முடியாத பணத்தை கேட்டு தொல்லை கொடுத்தனா வன்கொடுமை பிரிவில் உன் மேலே காவல் நிலையத்திலேயே புகார் கொடுப்பேன் என மிரட்டி இருக்கிறார். இந்த சூழலில் ஷரீஃபிற்கு திருமணம் நிச்சயமானது. இதை அறிந்து கொண்ட பூபா, இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், இப்போ நீ கல்யாணம் பண்ணணும்னு என்ன அவசரம், எனக்கு கூடுதலாக பல லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது, அந்த பணத்தை நீ கொடுத்தனா நீ திருமணம் செஞ்சுக்கலாம் என பிளாக்மெயில் செய்திருக்கிறார். ஒருபுறம் கடனாக வாங்கிய பணத்தை திருப்பி செலுத்தாதது, மறுபுறம் தனது திருமணத்திற்கு பூபா தடையாக இருப்பது ஆகியவற்றால் கடும் ஆத்திரமடைந்த காவலர் பூபா மற்றும் அவருடைய கணவர் இருவரையும் கொலை செய்ய முடிவு செய்திருக்கிறார். இதற்காக ஷரீஃப் தன்னுடைய போலீஸ் அனுபவத்தை பயன்படுத்தி கொலை திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்திற்கு உடந்தையாக தன் நண்பரான சுந்தரின் உதவியையும் நாடியிருக்கிறார். முதலில் சுந்தர் இந்த திட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதற்கு ஷரீஃப், நான் எத்தனை வழக்க பார்த்திருக்கிறேன், எப்படி தப்பிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியாதா, அப்படி என்று பேசி சுந்தரை சம்மதிக்க வச்சிருக்கிறார். பின்னர் அவர்கள் வகுத்த கொலை திட்டத்தின்படி நாகுலு மற்றும் பூபா தம்பதியை சந்தித்து மாடு வாங்க கடன் பெற்று தருகிறேன், ஆய்வுக்காக அதிகாரிகள் வரும்போது ஊருக்கு வெளியே தண்ணீர் வசதி உள்ள இடத்தில் மாடுகளை கட்டி வைத்திருக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். பின்னர் பெண்ணின் கணவர் நாகுலுவை பைக்கில் அழைத்துக் கொண்டு கிராமத்திற்கு வெளியே உள்ள விவசாய நிலத்திற்கு அழைத்துச் சென்று மாடுகள் குளிக்க தண்ணீர் தேக்கி வைக்க வேண்டும் என சொல்லி நாகுலுவை குழி தோண்டவும் வைத்திருக்கின்றனர். குழி தோண்டி முடிக்கும் போது ஷரீஃப் இரும்பு கம்பியால் குழி தோண்டி கொண்டிருந்த நாகுலுவின் பின்மண்டையில் அடித்து கொலை செய்து அவரை அதே குழியில் தள்ளி புதைத்து விட்டிருக்கின்றனர். பின்னர் வீட்டிற்கு திரும்பி வந்த சுந்தர் வங்கியில் கடன் வாங்குவதற்கு புகைப்படம் எடுக்க வேண்டும் என கூறி பூபாவையும் அதே இடத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார். அங்கு வைத்து பூபாவையும் அடித்து கொன்று நாகுலு புதைக்கப்பட்ட இடத்தின் அருகே ஒரு குழியை தோண்டி அதில் பூபாவையும் புதைத்து விட்டனர். கொலைக்கு பின் அவர்களது உடலில் இருந்த நகைகளையும் கொள்ளையடித்திருக்கிறார் சுந்தர். அதன் பின்னர் ஷரீஃப் வழக்கம் போல கடமையாற்று காவல் நிலையத்திற்கு சென்று விட்டார். கொலை நடந்து 2 நாட்களுக்கு பிறகு காலையில் கூலி வேலைக்கு அந்த வழியாக சென்று கொண்டிருந்த பெண்கள் சாலையோரம் இருக்கும் குழியிலிருந்து ஒரு பெண்ணின் கால் வெளியே தெரிந்ததால் பதற்றமடைந்த போலீசாருக்கு உடனே தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இதனை அடுத்து போலீசார் நடத்திய ஆய்வில் கணவன் மனைவி இருவரது உடல்களையும் தோண்டி எடுத்து அங்கேயே பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணைக்காக அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்தபோது நாகுலுவை பைக்கில் அழைத்துச் செல்லும் காட்சி சிக்கி கொலைகாளிகள் இருவரும் வசமாக சிக்கிக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து போலீஸ் கான்ஸ்டபிள் ஷரீஃப் மற்றும் அவருடைய நண்பர் சுந்தர் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். திருமணத்திற்கு தடையாக இருந்த ரகசிய காதலியையும் அவரது கணவரையும் காவல் நிலைய அதிகாரியே அடித்துக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.